ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆனியன், டொமேட்டோ, ஒரு 15 பல் பூண்டு. ஒரு வானொலி எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, 15 பல் பூண்டு. இதெல்லாம் தேவையான பொருட்கள். அதுக்கு முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது காஞ்ச உடனே எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதில் நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும், அந்த மாதிரி சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளியை ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான புளியை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்டைக்காய் ஆன உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, 15 பல் பூண்டு. இதெல்லாம் தேவையான பொருட்கள். அதுக்கு முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது காஞ்ச உடனே எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதில் நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும், அந்த மாதிரி சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளியை ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான புளியை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்டைக்காய் ஆன உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு நம்மளுக்கு பிசுன்னு வராது. அதனால் கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன்.